வணக்கம். கேரளா லாட்ரி கேசிங் நண்பா. 25/5/2024 காருண்யா ட்ரா 655வது கோட்டில் தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ வாங்க கெஸிங் பார்த்துடலாம். நண்பா, இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த சீபோர்டு நம்பர் எப்படி வச்சிருக்கான்னு பார்த்துடலாம் நண்பா. இங்க பாருங்க, 4 9 2 7 7 நண்பா. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, 4 9 2 7 7 நண்பா. ஸோ நாளைக்கு என்ன வரணும் நண்பா, இதே பிரகாரம் இங்க பாருங்க, 4 9 2 7 7. ஸோ நாளைக்கு சி போர்டுக்கு 3 வருமானு பாருங்க உங்க கணக்குல. 3 வருமானு பாருங்க நண்பா. ஸோ இன்னொன்னு பார்த்தோம்னா நண்பா, இங்க 24. ஸோ இங்க ஏபி 24. ஒரு நாள் விட்டு இங்க 24 42 நண்பா. ஸோ இதே கணக்கு பிரகாரம் இங்க பாருங்க, 42 இது 24 42 நண்பா. ஸோ இங்க 42, இந்த 42 இங்க வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் நண்பா. ஸோ இன்னைக்கு வரல, சாரி இங்க வரணும்னு கொடுத்துருந்தோம், இங்க வரல. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் நாளைக்கு இங்க வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. 42 24. ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த இடத்துக்கு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் 3 அல்லது 9 பெண்டிங் நம்பராக இருக்கு. 9 3 வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். வந்தா 322ன்னு இந்த கிராஸ்ல வரணும், இல்லையா 822. ஸோ 8 வந்தா 822ன்னு சொன்னோம். இந்த 3 வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கப்பா. அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, 74. ஸோ 74 இங்க பாருங்க 47ன்னு வச்சான். அந்த கணக்கு பிரகாரம் தான் இந்த 31. ஸோ இந்த 31க்கு இங்க வரணும்னு சொல்லி வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நண்பா 31 கொடுத்தோம். இங்க 0 10 இதெல்லாமே கொடுத்த காரணம் அதுதான். ஸோ இங்க எடுக்காம இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த கிராஸ் நண்பா, இந்த கிராஸ்ல இந்த 74 இங்க 47 ஏசிக்கு திருப்பினதுனால இந்த 63 இங்க ஏபிக்கு திருப்பி இருக்கா நண்பா. ஸோ இந்த கிராஸ் பிரகாரம் பார்த்தோம்னா நாளைக்கு நமக்கு இந்த 17 ஏதாவது ஒரு போர்டில் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த கிராஸ்ல இது வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இது இல்லை அப்படின்னா பாருங்க, இந்த 13 சரி பாருங்க, இந்த 75 இங்க 57ன்னு திருப்பி இருக்கான்பா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா இந்த 13 இங்க 31ன்னு திருப்பி இருக்கான் நண்பா. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 42 சரி
இந்த 24 இங்க 42. 24 இல்லையோ 42 அத இங்க திருப்பி இருக்கான்பா ஏபிக்கு. ஸோ இதை திருப்பினதுனால தான் இந்த 3 1 இங்க வரலான்னு சொல்லி சொன்னான்பா. ஆனால் 7 எல்லாமே கொடுத்து தான் இருந்தோம். வீடியோவில் தான் சொல்லியிருந்தோம், நம்ம கொடுத்த நம்பரில் இதை கொடுக்கல. அதிக நம்பர் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன காரணமும் அதுதான்பா. ஸோ இப்போ இந்த 42 இங்கே வந்ததுனால இந்த 31க்கு 36 பவர் வந்ததுனால இதே 42 24ங்கிறது நமக்கு இந்த இடத்துக்கு வரலாம் நண்பா. ஸோ இங்கே எப்படி வேணாலும் வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. 75க்கு 57, இந்த 13க்கு 31. ஸோ இந்த 9க்கு 9 வச்சு 4 இந்த கிராஸில் கனெக்ட் பண்ணதுனால நமக்கு இந்த இடத்துக்கு 4 வராமல் இப்படி கிராஸில் வந்துருச்சுன்பா. இந்த 42க்கு இங்கே 42 அப்படிங்கும்போது அடுத்து ஒரு நாளைக்கு முன்னாடியே தான் நம்ம எடுக்கிறோம். இங்கேருந்து இங்கே எடுத்ததுனால இப்போ அதுக்கடுத்து இங்கேருந்து கீழே நமக்கு இதுதான் நண்பா இருக்குது. இப்போ இந்த 31 எடுத்ததுனால அடுத்தது நமக்கு இங்கே இருக்கிற இந்த 42 தான் நண்பா இருக்குது. ஸோ அது இங்கே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க நண்பா. ஸோ நான் சொல்கிறத உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள் நண்பா. அதே பிரகாரம் இங்கே பாருங்கள், இந்த கணக்கு பிரகாரம் 7 7 4 9 2 7 7 அதே மாதிரி இங்கே 4 9 2 7 7. ஸோ நாளைக்கு இந்த 3 ஏதாவது வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். இங்கே இத்தனை 3 இருக்கிறதுனால இந்த 3 கூட இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த கணக்கு பிரகாரம் இங்கே இருக்கிற 3 இந்த இடத்துக்கு வரலாம் நண்பா. ஸோ இதே பிரகாரம் போன வாரம் காருண்யம் அடித்தது, அதை பார்க்கலாம் நண்பா. இங்கே பாருங்க, காருண்யம் ஃபஸ்ட்டு 183. ஸோ ரெண்டாவது 730. அடுத்தது இங்க 135. ஸோ இங்க சி போர்டில் 3 நண்பா, இங்க பி போர்டில் 3, மறுபடியும் இங்க பி போர்ட்லயே 3 நண்பா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஏ போர்டில் 1, இங்க ஏ போர்டில் 1, இந்த 0வுக்கு இங்க 5 பவர்ல வந்துருச்சு நண்பா. அடுத்தது இந்த 7. ஸோ இன்னும் ஒரு 1 7 3 இந்த நம்பருங்க இந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இன்னும் வீக்லி சார்ட் பார்த்தா நண்பா, இங்க 183, இந்த 183க்கு 13 இங்க வந்திருக்கு நண்பா. ஸோ இந்த 30க்கு பவர்ல 35ன்னு வந்திருக்கு நண்பா. இந்த 30க்கு பவர்ல இங்க 5ன்னு வந்திருக்கு நண்பா. 30 35. ஸோ பேலன்ஸு இந்த 8 இருக்கு நண்பா. இந்த 8ம் இந்த 7ம் இருக்கு நண்பா. ஸோ இதை வச்சு நாளைக்கு மேட்ச் பண்ணுங்க. இங்க 7, மறுபடியும் இங்கேயும் 7 வந்ததுனால இங்க 7 வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி நண்பா. ஸோ 8 வர வாய்ப்பு இருக்கு. 8 எங்க வரும்னா இங்கே பி போர்டு வந்துச்சுன்னா, பி போர்டோ சி போர்டோ, ஸோ ஏதாவது ஒரு போர்டுக்கு இந்த 8 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இது மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. ஆனால் இந்த 7 பவரில் கூட வரலாம் நண்பா. இங்கே 7 இங்கே 7. ஸோ இந்த 2 7க்கு இந்த 27ங்கிறதுனால இங்கே 7. ஸோ இது பவரில் கூட இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இது மேட்ச் பண்ணி தரேன் நண்பா. பாருங்க இப்போ மந்த் நண்பா,
நம்ம இங்கே பாருங்க 159. ஸோ இங்கே பாருங்க 041. இது பவரில் இருக்கிறதுனால பாருங்க 159 041. ஸோ இந்த 2 நம்பரை மட்டுமே பவர் பண்ணி வச்சிருக்கா நண்பா. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த 140 இதையே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு பவரோ அல்லது ஸ்ட்ரெயிட்டாவோ கூட வைக்கலாம் நண்பா. பாருங்க 159 இங்க 041. ஸோ இதையே ஏதாவது ஒன்று பண்ணிவிடும் இங்கே வைக்க பவரோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாவோ ஏதாவது ஒன்று மாற்றியோ கூட இங்கே வைக்க வாய்ப்பு இருக்கு நண்பா. அப்புறம் இந்த 9 பவரில் இங்கே பி போர்டுக்கு வந்திருக்கு. சி போர்டில் இருந்து இந்த பி போர்டில் இருந்த 5 இந்த பவரில் சைபராக போயிருக்கு. ஏ போர்டில் இருந்த 1 சி போர்டு வந்திருக்கு நண்பா. ஸோ இதுவே மாறி கூட நமக்கு பவர்லேயோ ஸ்ட்ரெயிட்டாவோ இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. இந்த கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் பாருங்கள். இன்னொரு இது பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் 577. ஸோ இந்த இடத்துக்கு அதுக்கு கீழ் நம்பரில் இங்கே 663. ஸோ இந்த 36 63 36 இங்கே திருப்பி வச்சதுனால இந்தக்கு கீழே இருக்கிறதுல இருந்து இந்த 528 இது ஏதாவது வரக்கூட இங்கே 7 வந்ததுனால இங்கே மாறி 63 இங்கே 528. ஸோ இதில் இருந்து கூட இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வந்துதான்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கையும் கொஞ்சம் போடுங்க. அதிக நம்பர் தரமாட்டேன். வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோவில் கொடுத்துருக்க நம்பர் உங்களுக்கு ஒத்து வந்தால் மட்டும் அதை எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணுங்க நண்பா. நண்பா இந்த 2க்கு 2 நிறுத்தினதுனால அப்படியே இங்கே பாருங்க 2க்கு சி போர்டில் 7 நிறுத்திருக்காங்க நண்பா. ஸோ இங்கே பாருங்க 5க்கு 0 நிறுத்திருக்காங்க நண்பா. இதே கணக்கு பிரகாரம் நமக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு டபுள்ஸாக இருந்தால் 50 55 00 இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு நண்பா ஏபிக்கு. ஸோ இதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா பாருங்க நண்பா 5 0 அதுக்கு அடுத்து ஒரு 5 வச்சு பாருங்க அதுக்கு அடுத்தும் 5 வச்சிருக்காங்க நண்பா. 5க்கு 0 5க்கு 5. ஸோ இந்த இடத்துக்கு டபுள்ஸில் நமக்கு 5ஓ 0வோ வரக்கூட வாய்ப்பு இருக்கு நண்பா. டபுள்ஸாக இருந்தால் ஓகே நண்பா, மேட்ச் பண்ணி தரோம் நண்பா. நம்ம ஏபிபிசி ஏசிக்கு ஒரு 8 நம்பர் நண்பா. 3 டிஜிட்டுக்கு ஒரு 6 நம்பர் நண்பா. மீதி வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவில் சொல்லியிருக்க பிரகாரம் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. ஸோ அதிகம் யாரும் போட்டு லாஸ் ஆக வேணாம், பார்த்து ஆடுங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா.